Hello guys, welcome back to a new video. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேக்கர்ஸ் மைண்ட் செட் பற்றி தான். அதாவது நீங்கள் ஒரு ஹேக்கரோ இல்லை பெனட்ரேஷன் டெஸ்டரோ இல்லை ஒரு பக் பவுண்டி ஹண்டரோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சாஸ் யூனிவர்சிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பிகாஸ் தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பக் பவுண்டி ரிலேட்டட் வீடியோஸ் போடுற ஆளுங்க ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். அதோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் மைண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ். அதாவது புதுசாக தினமும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரு, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் வந்து உருவாகுது. ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் புதுசாக உருவாக புது வல்னரபிலிட்டிஸும் அரைஸ் ஆகும். புது வல்னரபிலிட்டிஸ் ரேட்ஸ் டு புது செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டராக, ஒரு எத்திக்கல் ஹேக்கராக, ஒரு பக் பவுண்டி ஹண்டராக நீங்கள் வந்து என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து இது படிச்சிட்டோம் இதோட போதும் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகவே முடியாது. தினமுமே புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நோபடி நோஸ் எவ்ரிதிங். ஸோ யாருக்குமே ஃபுல்லாலாம் யாரும் இப்போ நான் கோர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது ஆப்வியஸாக. ஸோ நீங்களே ஓன் இன்புட் போனது இருக்கும். ஸோ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்படி இந்த ஃபீல்டில் அப் டு டேட்டாக இருக்கணும்னா 2 வேலை பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பிளாக்ஸ், செகண்ட் வந்து வாட்ச் பிஓசி வீடியோஸ். நீங்கள் வந்து ஒரு பக் பவுண்டி பண்ணுறீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். POC ஃபார் பக் பவுண்டிஸ் அப்படின்னா POCனா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். POCனா இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அப்படியே அந்த மெத்தடாலஜியை அப்படியே அவங்க ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு அந்த பக் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோஸ். அப்புறம் ரீட் பிளாக்ஸ்னால் அதே மாதிரி தான். மீடியம் அண்ட் பென்டெஸ்டர் லேண்ட் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்படி அந்த பக்கை வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு ரைட் அப் ஃபார்மில் வந்து அதில் பிளாகாக போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் தினமும் புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிலை ஆன் எனிபடி. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த பிராக்கெட்டில் ஆல்சோ மீன் போட்டிருப்பேன். காரணம் என்னன்னா, நானே உங்கள் கோர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு தான். நீங்கள் வந்து என்னன்னா ஃபுல்லாக என்னை நம்பக்கூடாது. இப்போ நான் தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நான் நம்பினீங்கன்னா நீங்கள் என்னையே டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட்டாக ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒன்று புதுசாக நான் கான்செப்ட் வந்து எடுக்கிறேன், இப்போ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்லாம் எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து என்னென்ன கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்லாம் போடலாம், எப்படி இல்லை அதை பைபாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரியல, இப்போ வந்து காலையில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் யூஸ் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கூகுளில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். நீங்களே உங்கள் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு தேடி பார்க்கணும். தேடி பார்த்துட்டு அங்கே கிடைக்கலனா நீங்கள் வந்து ChatGPT போகலாம். ChatGPTயில் வந்து நீங்கள் இந்த லினக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இல்லைனா ஹேக்கர் ஜிபிடி, நீங்கள் வந்து பக் பவுண்டி பண்ணுறீங்க, ஏதாவது பேலோட் வந்து பைபாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஹேக்கர் ஜிபிடின்னு ஒரு சைட் இருக்குது. ஓப்பன் ஆகுதா? யா, இந்த ஹேக்கர் ஜிபிடியில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பென் டெஸ்டிங்கான பேலோட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கான குவரிஸ் வந்து இந்த ஹேக்கர் ஜிபிடியில் கேட்டுக்கலாம். அதே நீங்கள் ChatGPT கேட்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் அஃபென்சிவாக மாறிடும். ஓகேவா, ஸோ இதுதாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் ரிலை ஆன் எனிபடி. எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்க பாருங்க. அப்போ தேர்ட், நீங்கள் பக் பவுண்டி ஹண்டராக இருக்கீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். டோன்ட் ரிலை ஆன் ஆட்டோமேஷன். மேனுவல் ஹண்டிங் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணுறீங்க பக் பவுண்டி ஹண்டராக. டார்கெட் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த கம்பெனி ஆல்ரெடி $1 million சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கேனர்ஸ் லைக் நியூக்ளை அந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஸ்கேனர்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸாக அந்த கம்பெனி வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல், நிறைய ஆட்டோமேஷன் டூல் இல்லை, எல்லா ஆட்டோமேஷன் டூலையும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க.
ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் அப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகலாம், இல்லை கிடைக்காம கூட போகலாம். ஸோ வந்து ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை நாலேஜை வந்து வளர்க்காது. எப்போவுமே மேனுவல் ஹண்டிங் போங்க. நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஐடோர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக் எரர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும், ஆனால் பக்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேஷனால் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நீங்கள் டீப்பாக யோசிக்கணும். ரொம்ப டீப்பாக போக போக டைம் ரொம்ப போகும். பட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் கைஸ் ஹேக்கர்ஸ் மைண்ட் செட். உங்கள் அடுத்த வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட்ஸ் ஆனாக உள்ள ஹேக்கிங்குள்ளே போயிடலாம். இது வந்து சும்மா ஒரு டிஸ்க்ளைமர் வீடியோ மாதிரி தான். எனக்கே தோணுச்சு இந்த வீடியோ போடணுமான்னு. பட் இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஹேக்கருக்கு. ஸோ அதுதான் அந்த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.